ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஆசிட் சேனல். சாரி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும், ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக போட முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி கேரம் போர்டு கரெக்டாக ஆடுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்கிட்ட நிறைய கண்டென்ட் கிடைக்கல, அதனால் இது ஒரு கண்டென்ட்டாக போடுவோம்னு போடுறேன். மறக்காமல் பார்த்துருக்கவங்க எல்லாம் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி காயினை கரெக்டாக பாக்கெட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த காயின்லேருந்து சொல்லித்தரேன். இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. காயினு, ஸ்டைக்கரு, காயினு, இது குழி, அது எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ இங்கே அடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அடித்து காட்டுறேன், எப்படி போகணும்னு மட்டும் பாருங்கள். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடித்து அங்கே வருது. இதுதான் நடக்கும் அங்கே அடித்தா. தயவுசெய்து யாரும் அங்கே அடிக்காதீங்க. ஓகே, யாரும் அங்கே அடிக்காதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல அடித்தா தான் கரெக்டாக அங்கே போகும். இப்போ பாருங்களேன், இப்போ எப்படி கரெக்டாக அங்கே போச்சு. தயவுசெய்து எல்லாம் அந்த இது காயினோட இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த இடத்துல அடித்தா தான் கரெக்டாக போகும். அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 காயின், அதான் நான் சொல்ல 1 2 3 இந்த இடத்துல தான், குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் காயின் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கே வேணாலும் இருக்கும், இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். அண்டு இங்கெல்லாம் இருந்ததுன்னா கட் ஷாட் தான் அடிக்கணும். அதெல்லாம் எப்படி அடிக்கிறன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். சரி, இது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இதுவும் அதே தான். காயின் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாருங்கள், 1 2 கரெக்டாக இருக்கா? அது போல் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக போட முடியும். பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கரெக்டாக போச்சுன்னா. பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லைன் இந்த மாதிரி 3 காயின் வச்சு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டினியூஸாக வந்துடும், மிஸ்டேக் ஆகாது. இது போல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. லைன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ அடித்தோன்னா போயிடும். பாருங்களேன், இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, காயின் எப்படி இருந்தது, நான் இந்த இடத்துல அடித்தேன். புரிஞ்சுதா? இந்த இடத்துல அடித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காயின் போகாது. அந்த மிஸ்டேக் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா உங்களுக்கு. காயினுக்கு இங்கே அடிச்சிங்கன்னா அது அப்படி தான் போகும், தவிர ஸ்ட்ரெயிட்டாக போகாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடித்தா தான் ஸ்ட்ரெயிட்டாக போகும். இப்போ பாருங்க, இப்போ எப்படி போச்சு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடித்தா தான் ஸ்ட்ரெயிட்டாக போகும், தவிர சைட்லலாம் அடித்தா அப்படி போகும், இல்லை அப்படி போகும், அப்படி போகும். அந்த மாதிரி அடிக்காதீங்க தயவுசெய்து யாரும். நானே ஒரு பிகினர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வச்சு பார்ப்போம் காயினை. அந்த இடத்துல வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கிற சைட்லலாம் காயின் இருந்தால் எப்படி அடிக்கிறதுன்றத பார்ப்போமா? அதே தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட லைன் இருக்கு இல்லையா, அதோட ரெட் கலர் பால் எடுத்துக்கோங்க. உங்களோட லைனோட ரெட் கலர் பால் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பால் அங்கே உங்கள் ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், அது போல் அடிக்கணும். எப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இது இருக்கு இல்லையா, அதே தான். ஸ்ட்ரைக்கரு, காயின், பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, கிராஸாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துலையே அடித்தா தான் கரெக்டாக போகும். இப்போ பாருங்களேன், எப்படி அந்த மாதிரி கரெக்டாக போகும். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அடித்தா தான் அது மாதிரி கரெக்டாக போகும், தவிர மற்றபடி போகாது. இப்போ இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்களேன். இன்னொரு தடவை நான் அடித்து காட்டுறேன். இந்த ரெட் கலர் பாலில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி தட்டினீங்கன்னா போகுது. நான் ஏன் பவுட்ரு அதிகமாக போட்டுட்டேன், நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா போயிடும். ஓவர் ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கக்கூடாது, ஓவர் ஸ்லோவாகவும் அடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக அடிச்சிங்கன்னா கரெக்டாக போயிடும். பார்த்தீங்களா, பவுட்ரு மிஸ்டேக் ஆகுது. பவுட்ரு அடுத்த தடவை கம்மியாக போட்டு விளையாடுங்க நிறைய பேர்.
இந்த மாதிரி தான் அதிகமாக கொட்டிடுறீங்க. என் கை ஃபுல்லாக பவுட்ரு தான். அதுபோல் இதையும் அடிச்சிருவோமா? இதுவும் அதே மாதிரி தாங்க ஆகுது. அதான் யார் ஆடுறதா இருந்தாலும் பவுட்ரு போட்டு தயவுசெய்து ஆடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது போல் இருக்க கையெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதே தான், உங்களோட ரெட் கலர் பாலில் உங்கள் ஸ்ட்ரைக்கர் கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல? அதே மாதிரி கரெக்டாக இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். இப்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓவர் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன். இது இன்னொரு தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிடுறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காயின் போகாது. இப்போ இன்னொரு தடவை அடித்து கட்டுற பாருங்க. இது எப்படி போச்சு? இது எப்படி போச்சோ அந்த மாதிரி தான் ஓவர் ஃபாஸ்ட்டாக ரொம்ப இப்படி இப்படி அழுத்துனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன்னா பவுட்ரு அதிகமாக இருக்கிற இடத்துல லேசாக அடித்தாலே கரெக்டாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர் ஃபாஸ்ட்டு தேவையில்லை நம்மளுக்கு. இப்போதைக்கு ஓவர் ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ அதே மாதிரி இந்த பாலில் கரெக்டாக இந்த பாலில் வச்சுட்டு அடிங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டெய்லிக்கும் ஒரு 1 வீக் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ கட் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, பாய் பாய்.